ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப மழை, அப்பப்போ தூறல் போட்டுகிட்டே இருக்குங்க மழை. சரி, வெண்டைக்காய் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் தாளித்து அந்த வெண்டைக்காய் வந்து நறுக்கிறதுக்கு முன்னாடியே அலம்பிடணுங்க. நறுக்கிட்டு அலம்பினீங்கன்னா அது ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால் என்ன செய்யணும், நறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வெண்டைக்காய் அலம்பிட்டு அந்த தலைப்பகுதி கீழே இருக்கிற அந்த பேக்கில் உள்ள அந்த சின்னதாக காம்பு மாதிரி வரும், அது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்லைஸாக பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த வெண்டைக்காவை வந்து அதில் போட்டுடணும். கருவேப்பிலை, இது காரப்பொடி அதிலே சில சமயம் போடுவேன். போட்டுட்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காய் அதில் கொட்டி கீழே மேலேயும் நல்லா பரட்டி விட்டணுங்க. பரட்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே போட்டு நம்ம வதக்கும் போது என்ன ஆகும்னா வெண்டைக்காய் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் அதை போட்டோம் அப்படின்னா அங்கங்கே அப்படி அப்படியே நிற்கும். அதனால் அது என்ன செய்யணும், ஆரம்பத்தில் வந்து எல்லாமே போட்டுடணும். போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாடை போக ஸ்லிம்லேயே வச்சுன்னு வதக்கணுங்க. அதுதான் ஒரு இது. அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா 4 பக்கம் பரட்டி விட்டு ஸ்லிம்மில் வச்சு மூடிடணும். மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெண்டைக்காய் பொரியல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அது முறுமுறுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்ரும். வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து 2 கடல மாவு வந்து நைட்டாக தூவிக்கலாம். தூவினீங்கன்னா கடல மாவு இல்லை அரிசி மாவு எதுவும் தூவினீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் மேலெல்லாம் அந்த வெண்டைக்காய்க்கு. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் செஞ்சு கொடுக்கலாம். இது சிம்பிளாக இருக்கட்டுமேனு இப்படி செஞ்சோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கூட்டுங்க. இன்றைக்கி சவுச்சவு போட்டு கூட்டு, அப்புறம் இது தக்காளி தொக்கு, ரவை உப்புமா காலையில் டிஃபனுக்கு எல்லோரும் சாப்பிட்டு போயாச்சு ஆஃபீஸ். அப்புறம் நான் அந்த இது வந்து தொங்குறதுன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்ருந்தேன் இல்லையா, கொடி வந்து அலைப்பாயுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அலை பாயக்கூடாது. அதுக்கோசரம் வந்து அந்த சங்குப்பூ கொடியை அதுக்கோசரம் நானே சின்னதாக ஒரு ஐடியா பண்ணி ஏதோ ஒரு காமெடியாக இருந்ததுங்க. இது எல்லாம் சிரித்தாங்க எங்கள் வீட்டில். சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி, அந்த கொடி வந்து லைட்டாக தானே இருக்குது உங்களுக்கு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் 4 பக்கமும் அந்த வேப்ப மரத்துலேருந்து ஏதோ ஒடிச்சு ஒரு பந்தல் மாதிரி போட்டால் சூப்பராக படர்ந்து வருது அதில். அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறி சுத்தமாகவே இல்லைங்க. நேற்று சந்தைக்கு போக முடியல எங்களால் மழையாக இருந்ததுனால. அதனால் வந்து வெளியில் வாங்கிட்டு வந்தோம். இந்த பர்பிள் கோஸு, தக்காளி, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கொய்யா, இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் ஒரு வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நேற்று போய் கடையில் கொஞ்சம் போய் வாங்கிட்டே வந்தாங்க எல்லாத்தையுமே. இது காய்கறி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் உங்களுக்கு, பீன்ஸு, அடுத்தது வந்து கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் வாங்கி, இந்த முருங்கைக்காய், அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, பர்பிள் கோஸு, தக்காளி, புடலங்காய், இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் சந்தையில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ரேட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டுங்க. அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் அவ்வளோ வந்து மாதுளம்பழம், கொய்யா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள்